ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக போகும். எனக்கு காமெடி வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 6. இந்த மாஸ்டர் ஆஃப் மேஜர்ஸ் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது சோஃபியா பிளாக் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்ரெண்டிஸாக இருக்கலாமான்னு வந்து கேட்குறா. நான் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு தெரியுமான்னு அந்த மாஸ்டர் கேட்கவும், அவங்க ரிசர்ச்சோட அருமை நிறைய முட்டா பசங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் நான் அவங்களோட பெரிய ஃபேன்வா சொல்லவும் அந்த மாஸ்டர் ஆஃப் மேஜர்ஸும் அவளை நம்ப ஆரம்பிக்கிறான். ப்ரெசென்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க, இந்த கிராய் எப்போ ஏன்டா இப்படி புத்திசாலித்தனமாக இருக்கானோ, அவனை உல்ஃப்டனுக்கு போக சொல்லுவேன்னு தெரிஞ்சு நேற்று அவங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டானா அப்படின்னு கிரெக் கேட்கவும், அப்சிடியன் கிராஸோட லீடர் ஆங்கருக்கு இப்போ தான் நம்ம ஹீரோவோட பிளான் புரியுது. இப்போ புரியுதா அந்த 1000 ட்ரிக்ஸையே குறைச்சி இட போடாதன்னு சொன்னேன்னு அப்படின்னு ஆங்கர் அவன் கூட இருக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ லிசன் நம்ம ஹீரோ ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஷேடோ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி ஸ்லம்ல இருக்கிறவங்க எல்லாம் அவளை பார்த்து பயப்படுறாங்க. ஈவா கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த இடத்துல ஒருத்தர் காணாம போயிருப்பாங்க. அதுக்கு அந்த ஸ்லைம் தான் காரணமா நம்ம ஹீரோ விசாரிக்க வந்திருக்கான். தனியா வர்றதுக்கு நம்ம ஹீரோக்கு பயம், அதான் லிச கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருக்கு. ஒரே கல்ல ரெண்டு பாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஷாப் இதோ வந்துடும் லிச கூட்டிட்டு நம்ம ஹீரோ போனா மேஜிக் டவர்ல இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த லொகேஷன் தெரியாது. 1000 ட்ரிக்ஸ் வேணும்னே தான் என்ன போக விட்டு கரெக்டா என் லொகேஷனுக்கு வந்துட்டானா அப்படின்னு உள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சோஃபியா பிளாக்ங்கிற பொண்ணு திரும்ப வந்துருதா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ யதார்த்தமா தான் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வரான். கடை போட்டி இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன்ல தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லிஸ் அதை உடைக்க போறா. சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த சோஃபியா பிளாக்கோ எதுவும் பண்ணாம அமைதியா அந்த இடத்துல இருக்கா. அந்த ஸ்லைமுக்கு என்னாச்சும் நம்ம ஹீரோ டென்ஷன்ல இருக்குவோம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் டென்ஷன்ல இருக்கியான்னு லிஸ் கேட்கறா. ஸ்ட்ரீ கொடுத்த அந்த ஸ்லைம் பவர்ஃபுல், நான் கேபிட்டல் இவ்வளோ அமைதியா இருக்காது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எப்ப திரும்ப வருவான்னு கேட்கவோ, கூடிய சீக்கிரம் வந்துருவா அப்படின்னு வா சொல்றா. கொஞ்சம் தானே டைம் ஆகும், அதை விட நான் எப்படியாச்சும் சமாளிச்சா போதும் அப்படித்தானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ஈவா அந்த இடத்துக்கு வந்து ஒயிட் வோல்ஃப் 10ஓட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்க் போகல, அப்சிடியன் குரூப் தான் போயிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்னு கொடுக்குறா. நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டியா அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண போகுதுன்னு சொல்லவும், ஸ்டெப்ஸோட மெம்பர் யாராச்சும் கூட போனா நல்லா இருக்குமே சொல்லவும், அப்ப நான் போட்டுமான்னு லிஸ்ட் கேட்கறா. அந்த 1000 ட்ரைல்ஸ்க்கு எப்படி ஸ்லம்ல இருக்கிற நம்மளோட ஃபேக்டரியை பத்தி தெரிஞ்சது. நம்ம இடம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் அசால்ட்டா அதை விட்டுட்டு போயிருக்கான். அவன் கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு ஒருத்தன் பயந்துட்டு இருக்கான். சோஃபியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் மேஜர்ஸ் கேட்கவும், நம்ம ஃபைட் பண்ணலாம்னு சோஃபியா சொல்றா. பட் ஆனா அவன் லெவல் 8 அப்படின்னு கேட்கவும், நான் கிரியேட் பண்ண அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அவனை எதிர்த்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ண இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி சோஃபியா பிளாக் சொல்றா. 1000 ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, சோ எதிர்த்து ஃபைட் பண்ணலாம், அவன் விருப்பப்படி பண்ணு சோஃபியான்னு அந்த லீடரும் சொல்லியிருந்தான். டீனோ வந்து லிஸ் கூட ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருந்தாலுமே கூட டீனோ மேல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. அவ்வளவு தூரத்துக்கு லிஸ் அவளை அடிச்சு போட்டு ஹீலிங் பாத்டப்குள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கா. நான் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு டீனோ யோசிக்கிறா. இப்போ நிறைய மெம்பர்ஸ் அந்த உல்ஃப் 10 இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பிட்டு இருக்காங்க. லெவல் 7 இருக்கிற ஒருத்திய லெவல் 3 இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. இது ஜோக்கா தெரியல அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆர்க் பிரேவ் வர இந்த இடத்துல இல்ல, லிஸ் தான் இந்த இடத்துக்கு லீடரா வரான்னு சொல்லவும், ஒயிட் வோல்ஃப் 10ல சம்திங் ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் எதையாச்சும் ப்ரெடிக்ட் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீனோ யோசிக்கிறா. இத்தனை பேர் இங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க தானே இந்த மிஷனுக்கு ஆர்க் ரெக்வஸ்ட் பண்ணீங்க, ஆர்க் இல்லைன்னா அவனை ரீப்ளேஸ் பண்ண இத்தனை ஹண்டர்ஸ் தேவைன்னு சொல்லவும், ஆர்க்குனா ஓசியில இதை ஈஸியா முடிச்சிருவானு தான் அவனை கூப்பிட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு பேருக்கும் சம்பளம் கொடுக்கணும், இதுல பாதி பேரை குறைச்சணும்னு சொன்னா ஆர்க் லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க முடிக்க வேண்டிய ரெக்வஸ்ட்டை கம்மியான ஆளுக்கு போய் முடிக்கிறதான்னு மத்தவங்க பயப்படுறாங்க. அந்த உல்ஃப் 10 லெவல் 3 இவனுங்க ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. நீ அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்கவும், அந்த ட்ரெஷர் வால்ட் என்னமோ சாதாரண லெவல் 3 தான், பட் உங்க எல்லாராலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. மிஷனை முடிக்கிறவங்களுக்கு அடிஷனல் ரிவார்டு உண்டு அப்படின்னு ஈவா சொல்றா. பிரச்சனையே நான் அந்த ஸ்ட்ரீயோட ஸ்லைம் இன்னும் கண்டுபிடிக்கல, ஒருவேளை அது உல்ஃப் 10ல தான் இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எல்லாரும் மொத்தமா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா போங்க, பட் நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட மாட்டேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வெஹிக்கிளிங்ஸ் தான் அந்த இடத்துக்கு தனியா போக பயப்படுவாங்க லிஸ்ட் சொன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அசால்ட்டா சொல்லிருவீங்க அப்படின்னு மத்த ஹண்டர்ஸ் சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். கிராய் இப்ப இவனுங்களை விட்டு தள்ளு, நானே இதை தனியா ஹேண்டில் பண்றேன்னு லிஸ்ட் சொன்னா முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய பீப்புள் வர வந்துட்டாங்க, லிஸ்ட் மட்டும் போனா என்ன ஆகும் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். மாஸ்டர் நீங்க அவங்க கூட போக வேண்டியதுன்னு ஈவா கேட்கறா. லெவல் 8 எங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியம் தான் சொல்லவும், வேற யாராச்சும் இதுக்கு செட் ஆவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்சிடியன் கிராஸ் அங்க ஆல்ரெடி இருக்காங்க, அதுக்காக எப்படி சொல்றீங்களான்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சமாளிச்சிட்டு நானுமே கூடிய சீக்கிரம் உல்ஃப் 10க்கு வருவேன் தான், பட் வெளியே நான் முடிக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லவும் எல்லா ஹண்டர்ஸும் இப்போ ஹாப்பி ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் நான் லேட் என்ட்ரி கொடுத்துக்கிறதா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் நம்மளாலேயே இதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு அப்சிடியன் டீம் வந்து உல்ஃப் 10க்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் போகக்கூடாதுன்னு லிஸ்ட் கேட்டா, நீ எனக்கு ஒரு விஷயத்துக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்றான். கிராய் இந்த மிஷன்ல நாங்க எதை பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்கவும், அப்சிடியன் குரூப் கிட்டயே போய் சொல்லிரு ஸ்லைமை பார்த்தா கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு உல்ஃப் 10ல எதுக்கு ஸ்லைம் வரப்போதுன்னு கேட்கவும், நார்மலா அது வராது, வந்தா கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சொன்னா அது தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு அவங்களும் போறாங்க. அந்த 1000 ட்ரிக்ஸ் இத்தனை பேர் அனுப்புவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு மேஜிக் டவர் ஆளுங்க உள்ளுக்குள்ள கடுப்புல இருக்காங்க. நல்ல வேலை 1000 ட்ரிக்ஸ் அவனோட கிரேவிங் சோல்ஸ் பார்ட்டியை இறக்கல, அப்படி பண்ணா நம்ம எல்லாரும் செத்தோன்னு சொல்லவும் அவங்க எல்லாருமே கேபிட்டலை விட்டு வெளியே இருக்காங்க, அதுவும் நைட் பேலஸ்ங்கிற ஒரு இடத்துல. சோ அவங்களால பிரச்சனை வராது அப்படின்னு சோஃபியா பிளாக் சொல்றா. லிஸ் கிராய் இந்த 3 பேர் மட்டும் தான் இங்க
இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு ஒருத்தன் கேட்டா, ரிசர்ச் பண்றேன்னா சும்மாவா, பிசிக்கல் அட்டாக் தவிர்த்து மத்த அட்டாக் லிஸ்ட் மேல ஒர்க் ஆகும், 1000 ட்ரிக்ஸால கிரீவர்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, இப்ப பிரச்சனையா அந்த ஸ்ட்ரீ தான் அப்படின்னு சொல்லவும், ஆல்கமிஸ்ட்லயே அவதான் என்னோட எதிரி, கண்டிப்பா இந்த தடவை நான் அவளை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சோஃபியா வந்து டென்ஷன் ஆகுறா. அந்த ஸ்ட்ரீயோ கிட்டத்தட்ட நம்மளோட ரிசர்ச் கிட்ட நெருங்கிட்டு இருக்கா. மாஸ்டர் எனக்கு ஆர்டர் கொடுங்க, நம்மளோட எல்லா ரிசோர்ஸையும் நான் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவளை தடுக்கிறேன் அப்படின்னு சோஃபியா கேட்கவும், இந்த சோஃபியா எது சொன்னாலும் கேளுங்க, அதை என்னோட ஆர்டர்ஸா மதிச்சு அதை உடனே பண்ணி முடிங்கன்னு அந்த லீடர் சொல்லவும், மத்தவங்களும் சரின்னு சொல்றாங்க. அன்யூஷுவலா இந்த இடத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆங்கர் பார்த்துட்டு இருக்கான். கார்க்கும் இந்த இடத்துக்கு டைரக்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மாஸ்டர் கிராய் எதையாச்சும் தப்பா கால்குலேட் பண்ணிருப்பாரோன்னு ஒருத்தன் கேட்கவும், நீ இப்பதானே புதுசா வந்திருக்காதான், கிராயை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. விசில ஊதி இப்ப எல்லாரையும் ஒரே இடத்துக்கு அவன் கேதர் பண்றான். எமர்ஜென்சி சிக்னலை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டது நீ எதையோ கண்டுபிடிச்சிருப்பேன்னு பார்த்தா ஸ்லைமை பார்த்து எங்களை பயப்பட சொல்றியா, ஸ்லைமை ஒரு குழந்தை கூட கொன்றுண்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹண்டர் பேசுறான். கிராய் சொன்னது நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அதை கேட்கறதோ கேட்காததோ உங்க இஷ்டம், நீங்க செத்து போனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அவங்கள ரிசர்ச் மெட்டீரியலா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அவங்க எல்லாருக்கும் நான் லீடர்ங்கிற முறையில உங்க சேஃப்டிக்காக தான் நான் இதை கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு ஆங்கர் சொல்லவும், ஸ்லைம் எல்லாம் பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா, இது முட்டாள்தனமா தெரியல நம்ம கேட்டா. கிராய் ஒரு தடவை எங்களை செரி பிளாசம பார்க்கலான்னு கூட்டிட்டு போனா, அண்ட் எங்க வெப்பன்ஸையும் அவன் எடுத்துட்டு வர சொன்னா. சாதாரண செரி பிளாசம பார்க்க எதுக்கு வெப்பன்னு தான் நாங்க யோசிச்சோம், ஆனா ஒரு ட்ரெஷர் வாலெட் எப்படி உருவாகும் நீ பாத்திருக்கியா, இந்த வேர்ல்டுல அதை யாரும் பார்த்ததோ கிடையாது, ப்ரெடிக்ட் பண்ணதோ கிடையாது, ஆனா கிராய் அதை உருவாகிற இடத்தையே எங்களை கூட்டிட்டு போய் காமிச்சான். அதுதான் இப்ப பிரிசம் கார்டனா இருக்கு. கிராய் எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், அவனை நீ குறைச்சி எடை போடாத அப்படின்னு ஆங்கர் சொல்றான். அங்க அவங்க பிரச்சனையை முடிப்பாங்க, நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம சீக்கிரம் போகணும்னு லிஸ் கத்திட்டு இருக்கா. லேட்டா போனாதான் இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லிஸ் டென்ஷன் ஆகுறா. என்னன்னு பார்த்தா பேலஸ்ல இருந்து ஸ்ரீ இப்போ திரும்ப வந்துருதா. கிராய் என்னோட ஸ்கில்ஸ் உனக்கு தேவைப்படும் நினைச்சேன், அதான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஸ்ரீ சொல்றா. இந்த தடவை வரப்போறது ஒரு பவர்ஃபுல்லான எனிமி, அதை நம்ம கிரஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வா சொல்றா. உல்ஃப்டன்ல நடக்கக்கூடிய மாற்றம், மக்கள் காணாம போறது, இதுக்கு ஆளுங்க தான் காரணம்னு வா பேசிட்டு இருக்கா. ஒரு பக்கம் மேஜிக் டவரோட ரிசர்ச் கண்டினியூ ஆகுது. அசோசியேஷன் மாஸ்டரும் டைரக்டா இப்ப ஃபைட்ல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு போறான். அந்த லிஸ் வரை இவனை வீக்கன் கலாச்சதுனாலேயே இவன் டென்ஷன்ல இருக்கான். ஸ்ரீ நேரா வந்து கிராக்க பார்த்து நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கதை கொஞ்சம் புரியாத மாதிரி தான் போகும், பட் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.